ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் மகா சிவராத்திரி சிவனின் திருவடிகளை சரணடைய வேண்டக்கூடிய அற்புத விரத நாளாக இருக்கிறது. மகா சிவராத்திரி விரத சூட்சமத்தை தெரிந்து கொண்டு விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை இங்கு விரிவாக பார்ப்போம். விரதம் என்பது உண்ணாமல் இறைவனை நினைத்து வழிபடுவதும், வீட்டில் இறைவனின் சிலை இருந்தால் அதற்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையெனில் சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை தரிசிக்கலாம். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை அல்லது வேறு பூஜை பொருட்களை வாங்கி தந்து இறைவனின் அருளை பெறலாம். மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கிய நோக்கமே முக்தியை வேண்டுவதுதான். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உறக்கம் இவை இரண்டையும் விலக்கி முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நல்லெண்ணம் வளரும், முக்தி எனும் அற்புதத்தை பெறலாம் என முன்னோர்கள் கூறுகின்றனர். இங்கு சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தால் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி சதுர்த்தசி திதி 2025 பிப்ரவரி 26 வருகிறது. இந்த அற்புத நாளில் விரதம் இருந்து 4 ஜாமங்களில் அபிஷேக அலங்காரம் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். விரதம் இருக்கும் முறை: பிப்ரவரி 25ஆம் தேதி வீட்டை நன்றாக சுத்தப்படுத்தி வைக்கவும். மகா சிவராத்திரி தினமான பிப்ரவரி 26ஆம் தேதி காலையிலேயே குளித்து சுத்தமாக இருந்து நெற்றி நிறைய திருநீறு தரித்து கொண்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடவும். வழிபடும் போது சிவனின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே பூஜை செய்யவும். காலையில் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது 2 வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபடவும். மகா சிவராத்திரி தினத்தில் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உண்ணாமல் இருந்து இரவில் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு 4 ஜாம பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். உடல் நல பிரச்சனைகள் உள்ளது, முழு நாளும் உணவு அருந்தாமல் இருக்க முடியாது என்பவர்கள் அவல், பழச்சாறு, பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். தண்ணீர் அருந்தலாம். சிவராத்திரி தினத்தில் வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்வதோடு இரவில் சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் 4 ஜாம பூஜைகள் கண்குளிர கண்டு வழிபட வேண்டும். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தை பாடலாம். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் 1 வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு அர்ச்சித்து வழிபட வேண்டும். இதனால் முன் வினைகள், பிறவி பாவங்களை அறுக்கும் வல்லமை உள்ளது. சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது. சிவ ஆலயங்களுக்கு சென்று 4 ஜாமங்களில் சிவனுக்கு நடைபெறும் பூஜைகளை தரிசிக்கலாம். அல்லது வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தால் நீங்களே அபிஷேக பொருட்களை வாங்கி ஒவ்வொரு ஜாமத்திற்கான பொருட்களை அபிஷேகம் அலங்காரம் செய்து வழிபடலாம். அதோடு சிவ பூஜை செய்யும் போது சிவனுக்கு உகந்த மந்திரங்கள், தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நமசிவாய் மந்திரத்தை உச்சரிக்கலாம். 4 ஜாம பூஜைகள். முதல் ஜாமம் இரவு முதல் ஜாமம். பூஜை நேரம் மாலை 6:37 முதல் 9:29 வரை. 2வது ஜாமம் இரவு 2வது ஜாமம். பூஜை நேரம் 9:29 முதல் 12:31 வரை. 3வது ஜாமம் இரவு 3வது ஜாமம். பூஜை நேரம் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 12:31 முதல் 12:31 வரை. 3:32 மணி நேரம் முதல் 6:34 மணி நேரம் வரையாகும். சிவாலயங்களில் 4 ஜாம பூஜைகள் முடிந்த பின்னர் அங்கு தரப்படும் பிரசாதத்தை நாம் பெற்று அதை உண்டு நாம் நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். அன்னதானம் தானங்களில் எல்லாம் சிறந்தது என்பார்கள். அதனால் இந்த அற்புத நாளில் கோயிலுக்கு வெளியில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் சிலர் கொடுப்பார்கள். ஆனால் அதை நாம் எடுத்துக்கொண்டால் நம் விரதம் களையக்கூடும். அதனால் காலை வரை நாம் உண்ணா நோன்பு இருந்து மகா சிவராத்திரி விரதத்தை முழுமையாக முடிப்பதே சிறந்தது. சிவபெருமானை வணங்கிவிட்டு திரும்பும் போது அதிகாலையில் கொடுக்கப்படும் அன்னதான உணவை பெற்றுக்கொள்ளலாம். சிவராத்திரி தினத்தில் பகல் மற்றும் இரவில் நாம் உறங்காமல் இறைவனின் திருநாமத்தை நினைத்து வழிபட வேண்டும். மறுநாள் பகல் பொழுதில் கூட நாம் உறங்கக்கூடாது. அன்று உணவு எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் உறங்கக்கூடாது. அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு இரவு 8 மணிக்கு மேல் உறங்கலாம். மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து வீட்டிலேயே தொலைக்காட்சி பார்ப்பது, திரைப்படங்களை பார்ப்பது, விளையாடுவதால் விரதம் இருந்து எந்த பலனும் இல்லை. அதற்கு பதிலாக விரதம் இருக்காமலே இருந்து விடலாம்.
மகா சிவராத்திரி அற்புத தினத்தில் தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம். மகா சிவராத்திரி முழுவதும் சிவ எண்ணத்தை மனதில் நிறுத்தி சிவ கீர்த்தனைகள் பாடி நாமும் சிவனின் அருளை பெறுவோம்.